அவர் வேலைக்கு போகாம ஒரு நல்ல வேலைக்கு போகாம என்ன செய்யறப்ப உங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு? ஸ்டார்ட் பண்ணு. பந்து விளையாடுவோம் சார். கிரிக்கெட் வேலைக்கு கூட அவ்வளோ சுறுசுறுப்பாக போக மாட்டான். காலையில் 5 மணிக்கு பஞ்சுவாலிட்டியாக போவோம். யோ கிரீஸ் அங்க இருக்கியா? ஆன்லைன்ல உட்காந்து கேம் ஆடுறான். நெத்தி போட்டே சுட்ட ஓட. ஆனா கரெக்டான வேலைக்கு அனுப்பணும்னா அந்த வேலைக்கு போக மாட்டான். அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். காலையில ரொம்ப நேரம் தூங்குறது. மணி 12 ஆகுது, இன்னும் அவங்க புள்ள தூங்குது. காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. நீங்க தானா? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. நைட் அப்படியே தூங்காம என்ன பண்றீங்க? என்ன வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன் சார். வீடியோ கேம்ஸா? என்ன வயசு உங்களுக்கு? 25. கேம்பஸ்லயே ஒரு கம்பெனிக்கு போனாரு. 3 மாசம் முடிச்சிட்டு என்னால முடியாதுன்னு வெளியே வந்துட்டு எனக்கு அந்த போன கம்பெனில எனக்கு வேலை நல்லா இருக்கு, ஏதோ பிளான் பண்ணிட்டியா, எனக்கு அதே போல கம்பெனி வச்சு கொடுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு எவ்வளவு செலவாகும்பான்னா 50 லட்சம் ஆகும். டிசைனா யோசிக்கிறீங்களா? அதாவது ஒரு கம்பெனி பிடிக்கலன்னு வெளியில வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா ஆமா, இதே கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நம்ம கம்பெனி நம்மளே வச்சிருவோம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அப்படின்னு வெளியில வர்றது இருக்குல்ல, எக்ஸ்ட்ராடினரி. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சார் நான் வந்து ஒரு கார் ஷோரூம்ல தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆஹா, ட்ரிபிள் முடிச்சுட்டு கார் ஷோரூமுக்கு வேலைக்கு போனீங்க? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ட்ரிபிள் எதுக்கு சேர்ந்தேன்னா என் ஃப்ரெண்டு சேர்ந்தா நான் சேர்ந்தேன் சார். என்னமாடா நீ இந்த ஒட்டுக்கா உருப்படாம போவோம் அந்த கோஷ்டியா? 2 லட்சம் ரூபாய் கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்துருக்கேன் சார். ஒரு 6 மாசம் சம்பளம் வச்சு அவருக்கு வாங்கி. 6 மாச சம்பளம்? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? என்ன பண்றீங்க அதை வச்சு? நோண்டின்னு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல சார், எனக்கு இப்ப இனோவா கார் வேணும்னு கேக்குறாரு. நீங்க 7ன்னு வேற சொல்றீங்க, எனக்கு அதையும் நம்ப முடியல. எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு இது மட்டும்தான் கேட்டுக்க. இந்த ஒரு தோட்டம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது பத்திரம். சாம்பார் அப்ப எனக்கு படிச்சு முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாப்ல, பண்ண முடியலன்னு வந்து மறுபடியும் பிசினஸ் பண்ணான். அதுவும் பண்ண முடியலன்னு எனக்கு டிரைவிங் தான் பிடிக்கும்ட்டு டிரைவிங் வந்தேன். இப்போ இந்த டிரைவிங்கும் செய்ய முடியாம இப்போ 2-3 மாசமா சும்மா தான் இருக்கேன். சரி சரி, போட்டு விட்டா ஜச்சம்மா கடையை காலி பண்ண போகுது. ஜோலி முடிஞ்சு. நான் படிச்சது பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆஹா, ஆனா நான் இன்ஜினியர் இல்லைன்றது ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு தான், ஓஹோ நம்ம இன்ஜினியர் இல்ல பழகுது. யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? நீங்களா யாருடா? How do I tell you? ஓன் பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அது என்னது? உப்பு கோலமாவு சேல்ஸ். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப கோலமாவே விற்க போறீங்க, அங்க போயிட்டு சார் வாங்கிக்கங்க சார் அப்படித்தானே கொடுக்கணும். அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க. நான் நினைச்ச போவேன், எனக்கு ஃப்ரீடமா இருக்கணும்னு தோணுச்சுன்னா போக மாட்டேன் சார் ஒர்க்குக்கு. சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. உங்களுக்கு 5 பேர் வேலை பார்க்கறான்ல, அவங்க நினைச்ச ஒர்க்குக்கு வருவாங்க, இல்ல நான் இன்னொரு சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு கம்பெனி தான் உருப்படாது. நீங்க என்ன சொல்றீங்க? நினைச்சா பாப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன். எம்ப்ளாயிஸ் அவங்களும் நினைச்சா வேலைக்கு வருவாங்க, வரமாட்டாங்க. உங்க கஸ்டமர்ஸ் அப்படிதான், நினைச்சா வாங்க, நினைச்சா வாங்க மாட்டாங்களா? சார் என் பேர் கணேஷ், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் புலங்குறிச்சி சார். டோர் நம்பரே சொல்லிருங்க, லெட்டர் போடுறோம். புதுக்கோட்டை பார்த்துட்டு தான் என்னோட கிராமம் இருக்கு. அதெல்லாம் வேணாம்ப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ அதையும் சொல்ற. ஏன் வேலைக்கு போகாம இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நான் குரூப் 1 எழுதணும், பாஸ் பண்ணணும், ஐஏஎஸ் ஆகிறேன், இதுதான் என்னோட இலக்கு. அதுவரை நான் வேலைக்கு போக மாட்டேன். சாவு சாவும்ல செத்த பேல, நீ சாவும்ல செத்த பேல. கஷ்டப்படுற பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். ஓ அப்படியா விஷயம்? வீட்டுல இருந்து நான் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும் அவருக்கே தெரியும் சார். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். என்ன வேலை கொடுக்குறீங்க? சொல்றாரு கேட்டுங்க. ரெசியூம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலையை நான் வேலை தேடி அலைஞ்சு அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கேன் சார். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்?
பிகாம் முடிச்சேன் சார். டிஎம் எக்ஸாம் எழுதுனா கொரோனால. டிஎன்பிஎஸ்சி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டிஎம்பிசி எக்ஸாம் எழுதினேன். பட் ஆனால் அந்த வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு இது இல்லை சார். எனக்கு வந்து இப்போ ஆங்கரிங் பண்ணுறது தான் ஆசை. ஓ நீ அப்படி வரியா? ரைட். இப்போ நீங்க ட்ரை பண்றீங்க, என்ன ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க? பின்றால ஒரு ஷோக்கு முன்னால சில வேலைகள் செய்வோம், அதோட பேர் என்ன? இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் போய் எடிட்டிங் பண்ணி பேக்கேஜ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேரு? அப்பா என்ன செய்றீங்க? காய்கறி வியாபாரம். காய்கறி வியாபாரம். ஐயோ சனியன் கடவுட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. இப்போ அவர் உங்களோட வந்து நின்று வேலைகள்லாம் பண்ணி கொடுப்பாரா? லீவ் நாள்ல? லீவ் நாளில் செல்லு பார்த்துன்னு இருப்பேன் சார். போட்டு கொடுக்குறியா? வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு தொடக்குறியா? ஒரு டிகிரி படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சேன். காலேஜ் முடிச்சோட கேம்பஸ் இன்டர்வியூ எடுத்தாங்க. 9 மாசம் வீட்ல இருந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணா. காலேஜில் உள்ள பசங்க எல்லாம் சேர்ந்து ட்விஸ்ட் பண்ணி அந்த வேலையை விட்டுட்டான். இப்படி பண்றியே ஏன் முட்டா பயனுள்ளா? உங்க அறிவிலி அறிவு. எனக்கு ஃபர்ஸ்ட் பிசினஸ் வைக்கணும் சார். நான் பிசினஸ் பண்ணணும்னு பேச்சு எடுத்தாலே பிரச்சனை தான் சார் வருது வீட்டில். பிசினஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா இசேவை மையம் வச்சு தரேன் அப்படிங்கிறாரு, அது பண்ணலாமே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இசேவை மையம் வைக்கிறது, அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் சென்டர், ஜெராக்ஸ், அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டா, ஊருப்படவே மாட்டா. விஸ்காம் படிச்சிருக்கான், கேமராமேனா இருக்கான். ஆனா 10 நாள் தான் போவான் வேலைக்கு. ஏமா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா இல்லையா? மீதி 20 நாள் பெட்டே கெதின்னு இருப்பான். நல்லா தூங்குவான், நைட்டும் தூங்குவான், பகலும் தூங்குவான். தூங்கி விட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன ஒப்படியா? ஒரு சேனல்ல 35,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலை தரேனாங்க. மணி கம் டுடே கோட் சுமாரையா? காலையில போனா சாயந்தரம் வந்துட்டு நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு பிடிக்கலன்ட்டான். உன்னையெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. ஸ்டுடியோ வச்சிருக்கான், ஆனா ஸ்டுடியோக்கு போவே மாட்டான். அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே. வீட்ல தான் தூங்குவான். 2 பேர் வேலை செய்றாங்க, அவங்க என்ன செய்றாங்க பார்க்கவே மாட்டான். போட்டு கொடுக்குறியா? ஸ்டுடியோவே கையாங்கட மாதிரி இருக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா, பயமுறா. சார் எனக்கு நான் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து வீட்டில் 2 சீட் கட்டுறேன். இது முடிஞ்சு போச்சு சார், சீட்டு முடிஞ்சு போய் 2 மாசம் ஆகுது. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ஜாபா போயிருந்தேன்னா ஒரு ஸ்டேபிளான எனக்கு எந்த அதுதான் விதமான ஜாபா ரெஸ்பான்சிபிலிட்டி போன்னு இருக்காது. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. நான் ஒரு ப்ரொஃபஷனா போறேன், அதுக்கு சில இதெல்லாம் நீடா தேவைப்படுது. நான் இப்ப அதெல்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் என்ன? ஒரு 1.5 வருஷம் எனக்கு EMI இருக்கு. இன்னும் 1.5 வருஷத்துல என்ன ஆகும் நானே சொல்றேன். நீ வாங்கின பொருள்லாம் அவுடேட் ஆயிரும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நானே தான் வேலைக்கெல்லாம் சேர்த்து விட்டேன். 3 மாசம் போயிட்டு எனக்கு இந்த கம்பெனில வேலை செய்ய பிடிக்கல. காலையில போக சொல்றாங்க, 8 மணி நேரம் ஒரே வேலையை பார்க்க சொல்றாங்க. என்னால இந்த வேலை செய்ய முடியாது. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? சரி என்னடா பண்ண போற அப்படின்னு கம்பெனிக்கு போய் சம்பாதிக்கிறத விட நான் கேம் ஆடி நல்லா சம்பாதிக்கிறேனே. ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? ஏன் விட்டுட்டு வந்துடுறீங்க வேலையை? அவங்க பண்ண சொல்கிற வேலை பிடிக்கல. என்ன பிடிக்குது அப்போ உங்களுக்கு? கேம் விளையாடுறது பிடிச்சிருக்கு. இல்ல தொழிலா எது பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன். இப்பதான் ஒரு தொழில்னா என்னன்னு யோசிக்கிறாப்ல. என்ன வேலை பிடிச்சிருக்கு? இதுக்கு மேலே படிச்சுட்டு தான் முடிவு பண்ணணும். சபா இப்பவே கண்ண கட்டுது. இப்போ என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ பிடெக் படிச்சிருக்கேன். ஆஹா. பிடெக் படிச்சு விட்டு பிடெக்கே பெரிய படிப்பு தானே தம்பி. படித்த கோர்ஸும் பிடிக்கல. இப்போ இன்ஜினியரிங் பிடிக்கல. இப்போ என்ன படிக்க போறீங்க? கேம் டிசைனிங் படிக்க போகலான்னு இருக்கேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? இல்ல கேம் டிசைனிங் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 3-4 கேமிங் கம்பெனி பேர் சொல்லுங்க. உங்களுக்கு கேம் ஆடுற ஆசை தான் இருக்கு. ஆக்சுவலா கேம் டிசைனிங்ல உங்களுக்கு ஆசை இல்லை. கேட்டுக்க. படம் பார்க்கறதும் படம் எடுக்கிறதும் ஒண்ணு இல்ல. இவன் ஆன்லைன்ல சம்பாதிச்ச 3.5 லட்சம் ரூபாய். அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 1 பைசா கூட எங்களுக்காகவோ எங்க வீட்டுக்காகவோ கொடுத்தது கிடையாது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? தங்கச்சிக்கு யாருக்கும் ஏதாவது வாங்கி கொடுப்பான், 500 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுப்பான். காலேஜ்ல இருந்து வரும்போது வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அம்மா ஃபோன் எடுப்பான், ஒரு ஜிபே 500 ருபீஸ் அவன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிப்பான். அவன் காசுனா காசு, எங்க காசுனா அது காசு கிடையாது. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த படியை தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.